அல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாளாக இந்த பரிசுத்த நாளிலும் தேவனுடைய திருப்பாதத்தில் கடந்து வந்து அவரை மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய அன்பிலே கலிகூறும்படியாக எல்லோருக்கும் தேவனுடைய கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதில் ஒரு மாற்றமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. அந்த வார்த்தை சொல்லிவிட்டால், அந்த வார்த்தை சொல்லப்பட்ட வார்த்தை கை கொள்ளப்பட்டு விட்டால், அங்கே தேவனுடைய அதிசயங்களை, அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை, ரட்சிப்பை காண முடியும் என்று தேவனுடைய திருவசனம் சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் துதிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நமக்கு தரப்போகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும், அவருடைய குறைவெல்லாம் நிறைவாகும். மனிதனுடைய பிரயாசத்தினால் ஆகாத எல்லாம் தேவனால் கூடும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மனிதனால் கூடாதெல்லாம் தேவனால் கூடும். எல்லாம் தேவனால் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று திருவசனம் சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் துதிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நாள் தேவனுடைய சீடர்கள் மீன்பிடிக்க சென்றார்கள். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. கடைசியாக விடுகிற நேரத்தில் வெளியே வந்து வெறும் வலையோடு வந்து வலையை அலசி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் இயேசு அங்கே வந்தார். அல்லேலூயா, இயேசு அங்கே வந்தார். வந்தபோது திரளான ஜனங்கள் அவரை சூழ்ந்தவருடைய வார்த்தையை கேட்பதற்காக நின்றார்கள். இயேசு படவை, அங்கே நின்ற காலி படகை தண்ணிக்குள்ளே ஆழத்தில் தள்ள சொல்லி அதை மேடையாக, ஸ்டேஜாக கொண்டு அவர் பிரசங்கித்தார். முந்த மக்களுக்கெல்லாம் அவர் பிரசங்கித்தார். பிரசங்கித்து முடித்தவுடனே அவர் பேதுருவினிடத்தில் சொன்னார். அந்த படகு பேதுருவனுடைய படகாக இருந்தது. பேதுருவிட்டு சொன்னார், ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடியுங்கள் என்று சொன்னார். இவர்கள் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. ஆனபடினால அவர்கள் சோர்வடைந்து சலித்து தோல்வியடைந்து இருக்கிற நேரத்தில் இந்த வார்த்தை உண்டானது. சொல்லுகிறவர் யார் என்று அவர்கள் அறிந்தபடியினால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரைக்குள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு எங்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறோம் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? ஆண்டவரே, எங்களுடைய பிரயாசத்தினால, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம். அவர்களெல்லாம் வேலையில் தொழில் எல்லாம் திறமை உள்ளவர்கள். எப்படி எங்கே வலைகளை போட்டால் மீன் கிடைக்கும் என்று அவர்களுக்கு தெரிந்து அந்த வேலையை அவர்கள் செய்தார்கள். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், எங்களுடைய பிரயாசத்தினால ஒன்றும் அகப்படவில்லையே, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறோம் என்று நமக்கு கிடைக்கிற காரியம் அதுதான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுக்கிற பிரயாசத்தில் தோல்வி உண்டானால் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கணும். வேதத்தில் நம்முடைய கையில் இருக்கிற பைபிளில் இருக்கிற வசனத்திலும் கர்த்தருடைய வார்த்தை. தேவனுக்கு மகிமை. அந்த பைபிளில் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? வார்த்தை இருக்கிறது. நோய்கள் சுகமாக என்ன செய்யணும்? வார்த்தை இருக்கிறது. உலக ஆசீர்வாதம் கிடைக்க என்ன செய்யணும்? வார்த்தை இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய வார்த்தை இருக்கின்றது. ஆனபடினால நாங்கள் குறுக்கு வழியில் போய் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமில்லை. எங்களுடைய பிரயாசம் திறமை எல்லாம் காண்பித்தோம், ஒன்றுமில்லை, ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உங்களுடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறோம்.
நீர் சொல்லுகிறீர், உங்களுடைய வார்த்தை மீறி போடுகிறோம். நாங்கள் எங்கே போய் மீன் பிடித்தோமோ அங்கே திரும்ப ஆழ்த்து கொண்டு போகிறோம். அங்கே போய் வலையை போட்டார்கள். வலை கிழிந்து போகத்தக்கதாக, வலை கிழிந்து போகவில்லை, கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். தேவனுக்கு இந்த காலத்தில் வேண்டியது அதுதான். கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது தேவன் ஆராதிக்கிற பெரும்பகுதி மக்கள் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளாமல் தங்களுடைய பிரயாசம், வேதம் கையில் இருக்கிறது, ஆனால் வேதம் உள்ளத்தில் இல்லை, வேதம் வாயில் இருக்கிறது, அவைகளை நாம் கை கொள்ளாதபடியினால் நாம் வெறுமையாகவே, நம்முடைய பிரயாசம் எல்லாம் வெறுமையாகவே இருக்கிறது, பெருமையெல்லாம் தோல்வியாகவே இருக்கிறது. அதுபடினால் இந்த தேவ வார்த்தை நமக்கு என்ன தரப்படுகிறது என்றால், அதாவது தேவன் சொல்லுகிறதை நாம் செய்வோமானால், நாம் முன்பு செய்த தொழில், முன்பு செய்த வியாபாரம், நாம் முன்பு பட்ட பிரயாசங்கள் இருக்கிறது, அப்படி எப்படி அந்த பிரயாசம் இருக்கணும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லும். அந்த பிரகாரம் நாம் செய்வோம் என்றால், அதாவது நிரம்ப நிரம்ப ஆசீர்வாதம் கிடைக்கும். கிருபை பெறணுமா? ஸ்தோத்திரத்தினால கிருபை பெறும். வார்த்தை இருக்கிறது அல்லவா? நீண்ட ஜெபம் பண்ணுகிறது அல்ல, கிருபை வேண்டும் என்றால் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். நீர் சொல்கிறபடி செய்கிறேன், நாளையிலிருந்து இன்றையிலிருந்து நீர் சொல்கிற உங்களுடைய வார்த்தையின்படி செய்கிறேன் கர்த்தாவே என்று செய்வோமானால் நம்முடைய குறைவெல்லாம் நிறைவாகும். ஆன்மீக குறையும் நிறைவாகும், உலக பிரகாரமான குறைவுகளும் நிறைவாகும். கர்த்தருடைய ஆசீர்வாதம். 5000 புருஷர்களை கொண்ட ஒரு கூட்டத்தை போஷிப்பதற்காக அவர் ஒரு சிறுபையனுடைய அப்பத்தை எடுத்து தான் ஆசீர்வதித்தார். அந்த அப்பத்தை கொடுங்கள் என்று கேட்டார், கொடுத்தார்கள். அந்த அப்பத்தை மீனையும் கொடுங்கள் என்றார், கொடுத்தார்கள், ஆசீர்வதித்து கொடுத்தார். இப்போ நான் சொல்லுகிறபடி செய்யுங்கள், எல்லாரும் 50 பேரை உட்கார வைத்து கொடுங்கள் என்று சொன்னார். கொடுத்து கொண்டே இருந்தார். குறைவெல்லாம் நிறைவானது. 5000 பேர் மட்டுமல்ல, ஸ்திரீகளும் புருஷர்களும் ஏராளம் இருந்திருப்பார்கள். லட்சத்துக்கு மேல, லட்சக்கணக்காக இருக்கும். அவ்வளவு பேருக்கும் இந்த சிறிய அப்பத்தை கேட்டார், அதை கொடுத்தார்கள், ஆசீர்வதித்தார், அதை கொடுத்து கொடுங்கள் என்று சொன்னார். அவர் சொல்லுகிறபடி கர்த்தாவே அது எப்படி என்றால் அது அப்படித்தான் இருக்கும். அவர் சொல்லுகிறதை நாம் செய்வோம் என்றால் அதில் தேவ ஆசீர்வாதம் உண்டு. அந்த நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறி போய்விடும் என்று வேதம் சொல்லுகிறது. இதை அறிந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன வல்லமை உள்ளது. வல்லமை உள்ள வார்த்தை. அவருடைய வார்த்தையினாலே இந்த வானங்களும் அதில் உள்ள சகல சேனைகளும் சகலமும் நாம் காணுகின்ற அனைத்தும் அவருடைய சொல்லால் உருவாக்கப்பட்டவைகள் என்று நாம் சொன்னார். அது உண்டாகட்டும், நட்சத்திரம் உண்டாகட்டும், சூரியன் உண்டாகட்டும், எல்லாவற்றுக்கும் சொன்னார். பூமியில் அதாவது எத்தனை வகையான கனிகள் பாருங்கள், அதாவது தந்தன் கனியை தரும் விதையை முளைப்பிக்கும் விருட்சங்கள் உண்டாயிட்டவர்கள். அதே மாதிரி அதாவது மனிதர்களாகிய நாம் இப்போ எல்லாம் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு தான் இருக்கிறது. ஆனால் மனிதர்களோ பெரும்பகுதி பேர் கர்த்தருடைய சொல்லை கேட்கவில்லை. ஆனபடினால் அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஒன்றும் இல்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நினைக்கலாம், அதாவது நம்மளை ஏழையாக கர்த்தர் பரப்பிச்சிட்டாரு, நமக்கு சொந்த வீடு கூட இல்லை, இப்படி நாம இருக்கின்றோம், பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய பணக்காரன் பாருங்க இப்படி இருக்கிறான் என்று எண்ணி சில வேளையில் ஏங்குகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நடந்த ஒரு சம்பவத்தை கேளுங்கள். தேவனுக்கு மகிமை. ஒரு பெரிய பணக்காரர் என்றால் அந்த ஊரை சொல்ல வேண்டாம். அவர் பெரிய ஒரு பட்டணத்தில் பெரும்பகுதி ரோட்டோரங்கள் இருக்கிற கடைகள், வீடுகள், அது ரெப்பர் எஸ்டேட், லாரி போனது பெரியது. அந்த வீட்டில் நம்முடைய சகோதரருக்கு ஒரு பெண் எடுத்தோம். நம்முடைய விசுவாசம் எடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை எடுத்தோம். கொஞ்ச நாள் அந்த சகோதரி சொன்னது, ஐயா எங்கிட்ட வீட்டுக்கு ஒரு நாள் போய் நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணணும் என்று சொன்னார்கள். சரி ஜெபம் பண்ணோம். ஒரு நாள் வந்தது. நாங்கள் அந்த வீட்டுக்கு அந்த மார்க்கமாக ஊழியத்துக்கு போகும்போது சரி ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு நாங்கள் போனோம்.
வீட்டில் ஒரு சத்தமும் இல்லை. பெரிய பங்களா, பெரிய பங்களா, பெரிய வசதிகள், பெட்ரோல் பங்கு, அது என்னெல்லாமோ இருக்குது. ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டு பெரிய தலைவர் வந்தார். ஐயா, அந்த வீட்டில் ஒரு சத்தமும் இல்லையே, ஒரு ஜெபம் பண்ணிட்டு போன்னு வந்தோம். ஆனால் அப்படினால இங்கே வீட்டம்மாவுக்கு கொஞ்சம் மனநோய் அடுத்த ரூமில் இருக்குது. சரி, வேறு பிள்ளைகள் இல்லையா? அந்த ஒரு பிள்ளை நம்ம சபைக்கு எடுத்திருக்கு, அதுக்கப்புறம் தெரியாது. மூத்த பிள்ளை, அதுக்கும் இதை விட கூடுதலான ஒரு மனநோய், அது அடுத்த ரூமில் இருக்குது. எப்படி என்று சொன்னார். கேளுங்க, ஏழைகளாய் பிறந்த நாம் பாக்கியவான்கள். நம்மைத்தான் தேடி கடவுள் வந்தார். ஐஸ்வர்யவான்கள் ரட்சிக்கப்படுவது ரொம்ப அரிது, ரட்சிக்கப்படுவாங்களா இருக்கும். ஆனால் ஏழைகளாகி நமக்குத்தான் அவர் ரட்சகராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது இவர் என்கிட்ட பேசிட்டு திடீர்னு மயங்கி கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தா இப்போ எங்களுக்கு ஒரு பயம் என்னன்னா, இப்போ அந்த வீட்டில் யாரும் இல்லை, இவர் இருந்தவருங்களை மயங்கி கிடக்கிறார், இவருக்கு என்ன ஆகி போயிட்டுனா நாம் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம் என்று ஜெபம் பண்ணிக்கொண்டே நின்றோம். சில நிமிடங்கள் அப்படி மயக்கத்தில் கிடந்தார். அப்புறம் அவர் திடீர்னு அவருக்கு தெளிவு வந்தது. நம்ம ஜெபம் பண்ணிக்கொண்டே நின்றோம். எழும்பி அவருக்கு கொஞ்சம் சேமாயிட்டு எழும்பி உட்காருங்க அப்படி இப்படின்னு சொன்னேன். சரி, ஜெபம் பண்ணிட்டு போகிறோம். ஜெபம் பண்ணிட்டு வந்துவிட்டோம். இருக்கிறதோ அளவில்லாதது. என்ன இல்லை? நிம்மதி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்துமாவில் அமைதி இல்லையே, என்ன பிரயோஜனம்? எல்லாம் அதாவது இருக்கிற இடத்துல இருக்குது, பேங்கில் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, தனக்கு இல்லையே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகின்றது? ஆண்டவரே, நாங்கள் பிரயாசப்பட்டோம் ராத்திரி பூரா, ஒன்றும் கிடைக்கல. ஆனாலும் இப்பொழுது நீர் சொல்லுகிறீர், உம்முடைய வார்த்தையின்படி செய்தார்கள். அதே கடலில் தான், அதே மார்க்கத்தில் போய் தான் அவர்கள் வலைய போட்டார்கள். சொன்னது யார்? இயேசு சுவாமி. வேதத்தை நன்றாக படியுங்கள் அருமையானவர்களே. படிக்கிறதை கர்த்தாய் படியுங்கள், படித்த வார்த்தையை கை கொள்ளுங்கள், அப்படியே கீழ்ப்படியுங்கள், அதை செய்யுங்கள். எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் செய்யுங்கள், உங்கள் குறைவெல்லாம் நிறைவாகிவிடும். ஆண்டவர் வார்த்தை எதற்கு தருகிறார் என்றால், எதற்கு நம்முடைய கையில் தந்திருக்கிறார் என்றால், அதாவது நம்மை ஆசீர்வதிக்கத்தான். எல்லாம் அவருடைய தானே, நம்மிடத்துல ஏதாவது வாங்கிக்கிட்டவா? அவருக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? அதாவது அவர் நம்மை ஆசீர்வதிக்க வார்த்தையை தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் கை கொள்ள வேண்டும். அதுபடினா அதாவது இந்த வானமும் பூமியை வாசிக்கும். சங்கீதம் 33:6 இப்போ நான் வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. ஆமா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் காணுகின்ற இவைகள் காணாதவைகள் ஏராளம் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை அத்தனை உருவாக்கிறது கர்த்தருடைய வார்த்தை என்று நாம் காணுகின்றோம். அந்த வார்த்தை எல்லாவற்றையும் உருவாக்கிட்டு அவர் சொன்னார், அவர் சொன்னபடி ஆயிற்று என்று நாம் காணுகின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் என்பது மனதில், நம்முடைய அறை வீடு இருக்கு பாருங்க, இது ஐஸ்வர்யத்தினால் நிரம்பணும். இந்த மன ஐஸ்வர்யத்தினால் நிரம்பிட்டா வேற என்ன வேணும்? வேற ஒன்று வேண்டாம். உலகத்தில் மனிதர்கள் எல்லாவற்றையும் வைத்திருந்தும் ஐஸ்வர்யம் இல்லாத தரித்திரர்களை போல இருக்கிறார்களே, இவைகளை நாம் காணுகிறோம் அல்லவா? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் காணுகின்ற அத்தனையும் மரம் செடி கொடிகளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், மலைகளாக இருக்கட்டும், குன்றுகளாக இருக்கட்டும், சமுத்திரமாக இருக்கட்டும், ஆழமாக இருக்கட்டும், எல்லாமே அவருடைய சொல்லால் படைக்கப்பட்டவைகள். அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்றது. அதாவது மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சமுத்திரத்திலும் ஆழங்களிலும் அவர் தமக்கு சுத்தமானவர்களை செய்கிறார். எல்லாம் அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவருடைய சுத்தம் இல்லாமல் ஒன்றும் ஒரு இடத்துல நடக்காது என்று நாம் காணுகின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கவனிப்போம். அதாவது உம்முடைய சொல்லின்படி செய்கிறோம். எங்களுடைய பிரயாசம் எல்லாம் இரவு முழுதும் ஒன்றுமில்லை. வெளியே வந்து வெறும் வலையை அலசி கொண்டிருக்கிறாங்க. அப்போதான் இயேசு சொன்னார், சீமோனே, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடு என்று சொன்னார்.
உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தர் என்று சொல்ற வார்த்தை அதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. சாமுவேல் சின்ன பையனா இருக்கும் போதே சொன்னார், பார்த்தீங்களா, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சின்ன வயசுல இப்ப நம்ம சபைக்குள்ள சில சின்ன பையங்க வளர்ந்து வராங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆண்டவரே, சாமுவேலை போல யோசிப்பை போல எழுப்போம் என்று நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கின்றோம். அவர்கள் காலையில் நான் எழும்புறதுக்குள்ள தகப்பனார் கூட 2 பையங்க வருவாங்க. வந்து தகப்பனார்கள் எல்லாம் பெருக்குவார். இந்த பையங்க 2 பேரும் கூட்டிச்சதெல்லாம் வாளியில் அழுவான். அள்ளி அங்கொண்டு தட்டுவான். நான் எட்டி பார்த்தா எனக்கு ஒரு பக்கம் பாவம் போல, ஒரு பக்கம் எனக்கு ஆச்சரியமாகும். இவர் சின்ன வயதில் இப்படி வளர்கிறார்கள் என்றால் வளர வளர இவர்கள் பெரிய தேவனுக்கு பெரிய கருவிகளாக ஆகிவிடுவார்கள் என்று நான் எண்ணினேன். அல்லேலூயா. அப்படி இன்னும் சில பையங்க இருக்கிறாங்க. அதாவது இங்கே எல்லாம் பாய் விரிக்கல் வைக்கிறது போன்ற வேலைகள் எல்லாம் காலையில். அப்போ இவங்களை நான் பையங்க என்று நான் எண்ணாமல் தூதர்களை கடவுள் அனுப்பியிருப்பார் போல இந்த ஆலயத்தினுடைய ஒழுங்குபடுத்துவதற்காக என்று நான் எண்ணிக்கொண்டேன். அல்லேலூயா. இவர்களுடைய எதிர்காலம் மேன்மையாக இருக்கும். நான் தேவ சோபதர் என்று சொல்லுகின்றேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சாமுவேல் சொன்னார், அதாவது சின்ன வயதிலேயே அவர் சொன்னார், கர்த்தருடைய சத்தம் கேட்டபோது கர்த்தாவே சொல்லும் அடியேன் அப்படியே செய்கிறேன், உடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன். அப்படியே செய்தார். உலகுக்கு ஒரு பெரிய தீர்க்கனாக மாறிவிட்டார் என்று நாம் காணுகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கூடி வருகிற நமக்கு சத்திய வேதம் இன்று என்ன சொல்லுகிறது என்றால், அவர் சொல்லுகிற வார்த்தை, சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி நாம் செய்யணும். சொல்லுகிற வார்த்தை செய்யணும். வார்த்தைகள் எல்லாம் கடவுளுடைய வார்த்தை. ஆனால் நாம் படிக்கும்போது ஒரு நாளைக்கு 2 அதிகாரம் 3 அதிகாரம் 5 எவ்வளோ நம்ம எப்போ படிக்கிறோம், அதில் அன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தை நம்ம இடத்துல பேசும். அதான் அன்றைக்கு நமக்கு தருகிற வார்த்தை, அன்றைக்கு தருகிற மன்னா அதுதான். எல்லாம் படித்திருப்போம், இது பேசிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு வசனம் இருக்குல்ல, இது பேசிக்கிட்டே இருக்கும். அதான் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை. அல்லேலூயா. வார்த்தைகளில் இருந்து நமக்கு ஒரு வார்த்தை தருகிறார். இவ்வளவுத்தையும் நாம் சாப்பிட முடியாது இல்லையா? அப்படினால நமக்கு அன்றைக்கு வேண்டிய வார்த்தை பைபிள்ல இருந்து கிடைக்கும். அதுபடினால நம்ம கையில் இருக்கிற வேதம் கர்த்தர் அருளிய வார்த்தைகள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வார்த்தையினால வானங்களும் அதில் உள்ள சர்வ சேனைகளும் அவருடைய சுவாசத்தினால உருவாயிற்று என்று சத்தியவேதம் சொல்லுகின்றது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கணும். ஸ்நானகன் யோவான் பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டு வந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்தூதனாக பலியை சபை பண்ணும்படியாக வந்தார். மனம் திரும்புங்கள் என்று அவர் பிரசங்கித்தார். பாவம் மன்னிக்கப்படுவதற்கு மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்பு என்று மனம் திரும்புவதற்கு ஞானஸ்நானத்தை கொடுத்தார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால் அதை குறித்து பிரசங்கித்தார். அதை அந்த ஏரியாவில் உள்ள எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். எல்லா மக்களும், திரளான மக்கள் என்றார்கள். நகரத்தார், யூதேயா தேசத்தார், யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார், அந்த ஏரியாவில் எல்லாரும் விசுவாசித்து தங்கள் பாவங்களை அவனிடத்தில் அறிக்கை செய்து என்று எழுதியிருக்கிறது. அறிக்கை செய்து அவனால் ஞானஸ்நானம், பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பெற்றார். அதில் ஒரு வகுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு என்ன உண்டாகுமா? கேடு உண்டாகும் என்று எழுதியிருக்கிறது. தங்களுக்கு கேடு உண்டாக வேதபாரகரும் பரிசேயர்களும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தார். என்று தேவனை ஆராதிக்கிற, பைபிளை வைத்திருக்கிற எத்தனை மக்கள் கர்த்தருடைய பைபிளை வார்த்தையை அவமதிக்கிறார், மறுதலிக்கிறார்கள். இப்படித்தான் என்று ரட்சிக்கப்படணும், இப்படித்தான் என்று சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லையே. எங்களுடைய மூதாதையர்கள், முற்பிதாக்கள், முன்னோர்கள் எங்களுக்கு காட்டிய வழி இதுதான். வேதம் என்ன காட்டுகிறது, வேதம் என்ன சொல்லுகிறது என்கிறது அல்ல. அவர்களுக்கு பாரம்பரியமாக சொல்லப்பட்டவைகளைத்தான் அவர்கள் நம்பி அப்படித்தான் செய்கிறாங்க. அது தேவனுடைய வார்த்தையை புறக்கணிப்பு. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அப்படியே செய்கிற ஆண்டவர் சொன்னால் உடனே வலையை நிரம்பி வழிய வந்து ஆசீர்வாதம். பார்க்கிறீர்களே, பாராமல் இருக்கிறீர்களே
எவ்வளவு சம்பவங்கள் எல்லாருடைய சொல்லால் உருவானவைகள். அவர் சொன்னார், ஆகட்டும் ஆகட்டும், உருவாகட்டும், உருவாக்கிக்கொண்டேன். இன்று அவருடைய வார்த்தை கிரியை செய்து கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம் அல்லவா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆன்மீக ஆசீர்வாதம் வேண்டுமா? சரீர ஆசீர்வாதம் வேண்டுமா? கர்த்தாவே, நீர் சொல்லுகிறபடி செய்கிறேன் என்று சொல்வீர்களா? சொல்வீர்கள் என்றால் அப்படிப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் வல்லமையில் நிறைந்தவர். ஒரு நாள் இயேசுவை பிடிப்பதற்காக திரள் கூட்டம் வந்தார்கள். ஆயுதங்களோடும் பட்டைகளோடும் ஈட்டிகளோடும் வந்து நிற்கும் போது யூதர்கள் எல்லாரும் இயேசுவை போல்தான், எல்லாரும் ஒரே சாயலில் தான் இருப்பாங்க. ஆனால் தான் இயேசுவை காட்டி கொடுக்க ஒரு மனிதன் தேவைப்பட்டது என்று நாம் காணுகின்றோம். ஏன் எல்லாரும் ஒரே சாயலாக இருப்பார்கள்? நாம் அங்கே சப்பானில் போயிருக்கும்போது அங்கே எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒன்று போல தான் இருக்குது. மூக்கு சப்பை, மூக்கு இருக்கிற மாதிரி நீளமாக இருக்காது. மூக்கெல்லாம் மூஞ்சோட ஒட்டி இருக்கும், ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருப்பாங்க, அவர்கள் அடையாளம் கண்டுபிடிக்க இயலாது. அதுபோல் இவர்கள் எல்லாம் அப்படி நிற்காங்க. ஆண்டவர் கேட்குற, யாரை தேடுகிறீங்க? யாரை தேடுகிறீங்க? ஒரு வார்த்தை, யாரை தேடுகிறீங்க என்ற உடனே வல்லமை இவர் வந்து பாஸ் ஆயிடுச்சு. அவர் வல்லமை அடக்கிக்கிட்டு தானே பிடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாரு. வல்லமை பாஸ் ஆகணும், அவ்வளோ பேர் மயங்கி பத்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே மயங்கி இழந்தார். சீசர்களை போக விடுங்க அனுப்பிட்டு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட வல்லமையில் நிறைந்த தேவன், அதை அனுபவிக்கிறவர்களுக்கு தானே தெரியும் அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது அப்படி என்று சொல்லி சங்கீதம் 29:4 என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால், அதாவது கர்த்தருடைய சத்தம் வல்லமை நிறைந்த சத்தம். அவருடைய வார்த்தை வெளியாகும் போது வல்லமை, அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போய் நோயாளிகளை சுகமாக்கிட்டு, அவர் தொட்டு சுகமாக்கல, வார்த்தையும் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. அவர் சும்மா அப்படி போகும்போதே வல்லமை பாஸ் ஆகுது, நிரம்பி வழியுது, வழம்பி அப்படியே நோயாளிகளை சுகமாயிடுறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஆராதிக்கிற தெய்வத்தை கிறிஸ்துமஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு தொட்டில் போட்டு ஆட்டுகிற அப்படி ஆண்டவர் அல்ல. அவர் நம்மை ரட்சிப்பதற்கு தான் அப்படி வந்தார், ஏழைகளாகி நம்மை ரட்சிப்பதற்காக. அவர் வல்லமை நிறைந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, மகத்துவமான சத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசிட்டா போதும் அப்படி ஆயிடும், ஒன்று எதிர நிற்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அவருடைய வார்த்தையின்படி செய்ய தகுதி உள்ளவர்களாக இருக்கும். வார்த்தையின்படி செய்யணும். ஆண்டவரே, நீ சொல்கிறபடி செய்கிறேன் செய்தால் அங்கே ஆசீர்வாதம் நிரம்பி வழியும், நிரம்பி வழியும். அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாச்சுது, எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுக்கிறவர். எங்களுடைய ஊழிய காலத்தில் நாங்கள் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம். இந்த வல்லமே நிறைய அனுபவிச்சிருக்கிறோம். நம்முடைய சகோதரிகளை வைத்து சில வேளையில் நான் பேச ஆரம்பித்து நிறைய பேசியிருக்கிறேன், அதில் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட வல்லமை எல்லாம் உண்டு. ஒரு கிராமத்தில் நாங்கள் சண்டே சர்வீஸ் ராத்திரி முடித்து விட்டு பகலில் வேறு பெரிய சபையில் ஆராதனை நடத்தணும். அதுலேருந்து 14 கிலோமீட்டர் சைக்கிள் மிதித்து போய் இன்னொரு பிராஞ்சில் புது ஊழியம் அங்கேயே ஆராதனை நடத்தணும். முடிஞ்ச உடனே சொன்னாங்க, அந்த ஊரில், இந்த வடக்கு ஊரில் ஒரு அம்மாவுக்கு சோமில் கொஞ்சம் ஜெபம் பண்ணணும். நேராயிடுச்சு, ஆனாலும் போனோம். நாங்கள் ஒரு 4 பேர் அங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு போகும்போது நடுத்தெருவில் நிறைய பேர் சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க, வாலிப பையங்க. அப்போ போகும்போது பார்த்தா வரும்போது இல்லை. நாங்கள் ஒன்றும் சந்தேகப்படலை. மணி இப்போ 11:30-12 ஆகுது ராத்திரி. இப்போது இவர்கள் ஒருவரையும் காணலை. நாங்கள் எல்லாம் வழி அனுப்பிட்டு இப்படியே வர்றோம். காட்டு பகுதி வழியே வரணும் சைக்கிள் மிதிச்சு. ஒரு மலங்கர பக்கம் பெரிய ஆமணக்கு செடி, இந்த மிளகு செடி எல்லாம் அடர்த்திய இருட்டாரு. ராத்திரி 12 மணிக்கு மேலே இருக்கும்.
நாங்கள் 4 பேர் சைக்கிளில் வர. எனக்கு நான் அப்போ தான் புது பழக்கம், சைக்கிள் ஓட்ட அவ்வளோ வராது. ஆனால் நான் பின்னால் லாஸ்ட்டில் பின்னால் போயிட்டே இருக்கிறேன். இந்த பக்கம் இருந்து அந்த பக்கத்துக்கு மண் ரோடு கால்வாய் தோண்டி தண்ணி கொண்டு வர்றதுக்கு ஓட்டியிருக்காங்க. அப்போ அதில் சைக்கிளை இறங்கி தான் அந்த பக்கம் போகணும். அப்போ நான் கடைசியில் போகிறேன், இப்படி ஒரு கல் உரசிக்கிட்டு போகுது, என் முகத்தில் படலை உரசிக்கிட்டு போகுது. அப்போ நான் நினச்சேன், மணி 12க்கு மேலே இருக்கிறனால பேய்களாக இருக்கும் பொழுது அப்படித்தான் நினைத்தினுடைய மனிதர்கள் நமக்கு ஆப்போஸ் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. வருஷம் ரொம்ப ஆயிற்று. அது இப்ப நினைக்கும் போது எனக்கு அந்த வல்லமை வர பார்க்குது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இறங்கிறோம், மடமடமடன்னு கல் வருது. அப்போதான் விளங்கின அந்த பசங்கள்லாம் இங்கேருந்து மலை சடையில் ஒழிச்சிருக்கிறான் நம்மளை தாக்குறதுக்கு. நிறைய பேர் அவங்க ஏரியா, நம்ம வேற ஒரு ஏரியா. ராத்திரி 12 மணிக்கு மேலே. அப்புறம் சைக்கிளை எப்படி தான் இழுத்து ஸ்டாண்ட் போடுறேன்னு தெரியாது. அப்படி சைக்கிளை ஒரு துரும்பு மாதிரி தான் வந்தது. அந்த வல்லமை நம்மளை ஆட்கொண்டுச்சு. கேட்கும்போது சிலருக்கு பயமுறுத்தல் மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளோட ஆண்டவரை பற்றி தான் நான் சொல்றேன். சொல்லாம இருக்கக்கூடாது அல்லவா? அவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர். ஆண்டவர் வல்லமை உள்ளவர், மகத்துவம் உள்ளவர். நன்றாச்சு. ஒரு சத்தமும் இல்லை. அவள் என்ன நினைத்தார்கள்? ஓடுவார்கள், பின்னாலே விரட்டி இந்த ஊருக்கு வரக்கூடாது, அந்த ஊரில் வேற சபை இருக்கு, இவர் புதிய சபை உருவாக்க வந்திருக்காங்க, எனவே அந்த ஏரியாவுக்கு வர விடக்கூடாது என்ற தீர்மானத்தோடு அவர்கள் பிளான் பண்ணி ஓட ஓட விரட்டணும் பிளான். இப்போ நாம் நிற்கிறோம். எப்படி நிற்கிறோம்? தேவனுக்கு மகிமை உண்டாத வல்லமையை நாம் இந்த சரீரத்தில் கொஞ்சம் தான் அனுபவிச்சிருக்கிறோம். காத்திருப்பு கூட்டத்தில் முழு ஜபத்தில் கொஞ்சம் தான் அனுபவிக்கிறோம். தேவனுக்கு மகிமை. அருமையானவர்களே, நின்ற ஒரு சத்தம் இல்லை. அப்புறம் இங்கே நம்மில் இருந்து அந்த வல்லமை பாச தீர்க்க தரிசன வார்த்தைகள் உண்டாக ஆரம்பிச்சு. அப்புறம் அப்படியே நடந்தது. எத்தனை பேரானாலும் வெளியே வாருங்கள், சந்திப்போம் என்று அழைப்புதல் கொடுக்கப்பட்டது. எத்தனை பேரானாலும் வெளியே வரலாம், எத்தனை பேரானாலும் வெளியே வரலாம். கர்த்தருடைய வல்லமை அந்த அளவுக்கு நம்ம மேல நம்பிக்கை, நம்ம மேல் இறங்கி இருக்கிற வல்லமை. வல்லமை, வல்லமை. நின்றோம். பாஸ்டர் மட்டும் தெளிவாக நிற்காங்க. கொஞ்சம் என்ன லீட் பண்ணணும், இல்லை எல்லாரும் இதாக என்ன போச்சு இல்லை, அவங்க கொஞ்சம் தெளிவாக நின்றாங்க. அவங்க கொஞ்சம் ஒரு சத்தம் இல்லாமல் சரி போகலாம், என்ன போகலாம் வேண்டாம்ல அப்படின்னு. இப்போ சைக்கிளை உருட்டுனா வடக்க உருட்டுனா தெற்க வருது. நம்ம போக முடியாது, சைக்கிளை போட்டு போக முடியும், நம்மளும் போக முடியாது. அந்த வல்லமை அந்த அளவுக்கு நம்ம ஆட்கொண்டுட்டு நின்று 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 கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டு நிறைய வார்த்தைகள் எல்லாம் கொடுத்துட்டு தான் ஏற முடிஞ்சு. ஏறினா 14 கிலோமீட்டர் போனோம் காட்டு ரூட்டு. சைக்கிள் தரையில் போனது போல் அல்ல, சைக்கிள் ஆகாயத்தில் போனது போல் இருந்தது. 14 கிலோமீட்டர் அவ்வளவு குயிக்கா போய் சேர்ந்தோம். இப்ப தண்ணி தாகம், சும்சுவனுக்கு தண்ணி தாகம் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிட்டு. தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. அங்கே போய் தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்க கிளாஸ்ல தண்ணியை வாங்கி சோத்திரன்னு கிளாஸ் எல்லாம் கைவிட்டு பறந்து போயிட்டு சோத்திரம் பண்ணாம முடியாது. சோத்திரம் பண்ண உடனே அந்த வல்லமை. இப்படி 3 நாள் இருந்தது. யாரோடும் பேச முடியாது. அந்த வல்லமை தணிந்த பிறகு நாங்கள் மெதுவாக புறப்பட்டு ஊருக்கு வந்தோம். இருக்கட்டும், இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், இதெல்லாம் ஊழியத்தில் நடந்த சில காரியங்கள் நிறைய உண்டு. பிரியமானவர்களே, நமது ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அது அவசியப்படுகிற நேரத்தில், அவசியப்படுகிற இடத்தில் அதே முறையாக அவர் செய்வார். நம்முடைய அறிவு அப்படி இருக்கணும். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் பலகீனமானவர் அல்ல. ஆண்டவர் வல்லமை உள்ளவர், சகலவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம இங்கே வந்து இருக்கிறோம். நாங்கள் ஊழிய காலத்தில் நிறைய காரியங்கள் அனுபவித்தோம் இல்லையா? தேவனுக்கு மகிமை இருக்கட்டும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது.
ஆமென். ஹalleluya ஆமென். ஆமென் ஆமென். ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 100க்கு அதிபதி என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய வேலைக்காரனுக்கு சுகம் இல்லை. அவன் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரனுக்கு சுகம் இல்லை, நீங்கள் சுகப்படுத்தணும். ஏன்னா அவன் பெரிய அற்புதங்கள்லாம் செய்து கொண்டிருக்கான் பார்த்தான். ஆண்டவர் சொன்னார், நான் வந்து அவரை குணமாக்கிறேன் என்று சொன்னார். அவன் அவருடைய மேலான நிலை அறிந்ததுனால வீட்டுக்கு வர தகுதியில் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அவருடைய வீடு எங்கேயே இருக்கிறது. அவன் கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை அவன் உணர்ந்திருந்தான். 100க்கு அதிபதி. அவன் என்ன சொல்கிறான்? அவரை போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான். அந்த அதிகாரம் உடையவன். ஆனாலும் நீர் என்னுடைய வீட்டுக்கு வர நான் தகுதி அல்ல, உங்களுடைய வார்த்தை போதும். உங்களுடைய வார்த்தை என்னுடைய வேலைக்காரனை குணமாக்கிடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொன்னான். ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். சிறவேலர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பார்க்கவில்லையே. என்னுடைய வல்லமை இந்த 100க்கு அதிபதி அறிந்து வைத்திருக்கிறான் என்னுடைய வார்த்தையே என்று ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வரைக்கும் கூட வாசிங்க. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீரின் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஆண்டவர் சொல்லியிருந்தார், நான் வீட்டில் வந்தோம் கூட வேலைக்காரனை சோமாக்கிறேன் சொன்னதுக்கு அவன் சொன்ன பதில், இல்லை ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பெரிய பங்களா தான், எனக்கு பெரிய அதிகாரம் தான். யார ஒரு மனுஷனை இங்கே வா, உட்காரு, போ, வா, அப்படி நடக்கு. ஆனால் நீர் என் வீட்டுக்கு வர நான் தகுதி இல்லை. உம்முடைய வார்த்தையை நான் மதிக்கிறேன். உடைய வார்த்தையில வல்லமை உண்டென்று அறிகிறேன். அது பக்கத்தில் போய் தொட்டு மாத்திரமல்ல, தூரத்தில் இருந்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் எத்தனை ஆயிரம் மைலுக்கு அங்கே இருக்கிறவர்களே கிரியை செய்யும் என்று நான் அறிந்திருக்கிறேன். வாசிங்க. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகர்கள் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்ன சொன்னாங்க? இயேசுவை பின்பற்றி லட்சக்கணக்கான பேர் போறாங்க. எதுக்கு? இம்மைக்குரிய நன்மைகளை பெற மட்டும்தான். ஆனால் அவர்களை அவர் கண்டுகொள்ளவில்லை. இந்த மனிதனை மெச்சிக்கொண்டார். என்ன மெச்சிக்கொண்டார்? ஓ, என்னுடைய சொல்லுக்கு அவ்வளவு பெரிய வல்லமை உண்டு என்று இவன் விசுவாசிக்கிறானே, அது உண்மைதான். ஆனால் இஸ்ரவேலர்களுக்குள் என்னை பின்பற்றுகிற 1000 மக்களுக்குள் இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லையே என்று தம்முடைய வார்த்தை அனுப்பினார். உடைய வேலைக்காரன் இப்பொழுதே சுகமாகிறான் என்று சொன்னார். அந்நேரமே அவர் சுகமாகிவிட்டார். அங்கிருந்து ஆட்கள் வந்தது, ஐயா, வேலைக்காரன் சுகமாயிட்டான். எப்போ? எந்த மணி நேரம்? இந்த மணி, இதே மணி நேரம் தான் இயேசு சொன்ன வார்த்தை சொன்ன நேரம். அல்லேலூயா என்று பின்னாலே எழுதியிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சொல், கர்த்தருடைய வார்த்தை அப்படியே செய்கிறேன். உடைய குறைவெல்லாம் நிறைவாகிவிடும். உடைய குறைவெல்லாம் நிறைவாகிவிடும். திரளான மீன்களை பிடித்தார்கள். பின்னர் அவர்கள் தேவனுடைய சீடர்களாய் மாறி இயேசுவை பின்பற்றினார்கள் என்றும் எழுதியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. அதுபடியினால் இன்று நாம் என்ன பார்க்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் நீங்கணும். நான் தனியாக உட்கார்ந்து சிந்திப்பேன். பணக்காரர்கள், அரசியல்வாதிகள், தங்களை பெரியவர்களாக எண்ணுகிறவர்களெல்லாம் தனியார் சிந்திக்கும் போது அவர்கள் மேல் நமக்கு பரிதாபம் வருகின்றது. இந்த ஊரில் ஒரு அம்மா உண்டு. அவர்கள் உழைத்து 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 பணங்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, யாருக்கும் கொடுக்கவும் இல்லை. தங்களுக்கு நோய்க்கும் பார்க்கவில்லை. ஆவலெல்லாம் பணம் சேர்க்கணும், பணத்தை. ஆனால் பிள்ளைகளெல்லாம் நினைப்பார்கள், அம்மா உழைக்கிறது எங்கே வச்சிருக்காங்க? எங்கே பெட்டிகள் எல்லாம் அங்கே இல்லை, அரிசி பானைக்குள்ள, அங்கே இங்கே
எடுங்க அங்கே புதைச்சி வச்சிருங்க. புதைச்சி வச்சு உழைச்சி 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 அவ்வளோ பணத்தையும் புதைச்சி வச்சிருந்தாங்க. யாருக்கும் தெரியாது. திடீரென்று இறந்து போய்விட்டார்கள். பிள்ளைகளெல்லாம் நம்முடைய அம்மா சம்பாதிச்செல்லாம் எங்கேயே பார்க்கணும், ஒரு இடம் இல்லை. அம்மா கொடுத்து கட்டின சேலையில் போய் பார்த்தா அங்கே இருக்கு. அரிசி பானையில் அரிசி அங்கே இருக்கு. ஒவ்வொரு இடங்களிலையும் புதைச்சி புதைச்சி வச்சுட்டு எங்கே போயிட்டாங்க. அனுபவிக்க முடிஞ்சா இல்லை. அருமையானவர்களே, அதான் ஆண்டவர் ஜெபத்தில் சொல்லிக் கொடுத்தார். ஆண்டவரே, அன்றன்றைக்குள் அப்பத்தை அன்றன்று எங்களுக்கு தார். ஆமாம் அப்படின்னு சொன்னார். ஞானி சொன்னார், ஆண்டவரே என்னை அதிக ஐஸ்வர்யவனாக்கிறாதரும். ஐஸ்வர்யவனாக்கினா நான் தேவனை தேட மறந்துடுவேன். என்ன தரித்திரனாகவும் ஆக்கிறாதரும், நான் திருட வேண்டியது வந்துடும். அன்றன்று உள்ளதான் அன்றன்று உள்ள தார்மையா, அதுவே எனக்கு போதும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறபடி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதை பற்றி நாம் ஒரு மீட்டிங் போட்டு பேசினா ஏராளம் சொல்லலாம். அவ்வளவு அனுபவங்கள் நமக்கு இருக்கிறது. அவருடைய சொல்லின்படி செய்கிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நன்மை ரொம்ப பெரியது என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினா ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். நான் இப்போ கேட்கிற செய்திகள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பைபிள் பிடிச்சவங்களுக்கெல்லாம் விளங்கும். பழைய வசனங்கள் தானே இதெல்லாம் அப்படின்னு நினைக்கலாம். பழைய வசனமாக இருக்கலாம். பழைய வசனத்தை நாம் கை கொள்ளாவிட்டால் திரும்ப அந்த வசனம் தான் வரும். தேவனுக்கு மகிமை. பழைய வார்த்தையே தான் இருக்கும். நான் கை கொள்ளாவிட்டால் திரும்ப அந்த வார்த்தை தான் நம்மளை அழுத்தும், நமக்கு நேராக வரும். ஆனால் அடிக்கடி காண ஒரு கல்யாண வீட்டில் அப்படின்னு அதெல்லாம் எல்லா இடத்துலையும் சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுக்கிறது தான். தேவனுக்கு மகிமை. ஆனால் அப்படி செய்யாவிட்டால் அதை ஆழமாக சொல்ல வேண்டியது அவசியம். ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். தேவனுக்கு மகிமை. சாதாரண காரியமாகத்தான் அது தோன்றும். அப்படித்தான் தோன்றும். பைபிளை திரும்ப திரும்ப படித்தாலும் அதுதானே படிக்கிறோம், அதான் திரும்ப படிக்கிறோம். அவைகளை நாம் மனதில் பதித்து கை கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கானா ஊரிலே ஒரு கல்யாணம். அங்கே இயேசுவோட சீடர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு உறவின் முறையில் உள்ள வீடுகளாக இருக்கலாம் போல் நினைக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி இருக்கும்போது கல்யாண வீட்டில் தட்டுப்பாடாகிவிட்டால் அது ரொம்ப அவமானம் அல்லவா? அவர்கள் சரியாக ஃபங்க்ஷன் நடத்தவில்லை என்று சொல்லிவிடுவார்கள் அல்லவா? தாயார் இயேசுவினிடத்தில் சொன்னார்கள். இயேசுவை பற்றி அதிகமாக தெரிஞ்சது அம்மா தானே. அப்படினால அவர்கள் சொன்னார்கள். ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க, வாசிப்போம். யோவான் 2:5 வாசிங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். ஆண்டவர் சொன்னார், ஸ்திரியே உனக்கு எனக்கு என்ன வேலையின் வரவில்லை என்ற உடனே அவர்கள் வேலைக்காரர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், அவர் என்ன சொல்லுகிறாரோ சொல்லுகிறபடி செய்யுங்க. இப்போ உடனே திடீர் இப்பெல்லாம் இருக்கு அல்லவா, எல்லாமே உடனே ஜூஸ் எல்லாம் உடனே தயார் பண்ணி எல்லாம் பொடியை போட்டு, திடீர் சாம்பார், திடீர் ரசம், எல்லாமே உடனே. அதுக்கு பொடிகள் பவுடர் இருக்குது. ஆனால் அன்று அப்படி இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது அம்மா என்ன சொன்னாங்க, அவர் என்ன சொல்லுகிறார் கவனமா இருங்க, அதை மாற்றாம அப்படியே செய்யுங்க, உங்களுக்கு குறைவெல்லாம் நிறைவாயிடும் என்று சொன்னார்கள். அப்படி சொல்லப்பட்டது என்று நாம் காணுகின்றோம். இப்ப 7 முதல் 9 வரைக்கும் வாசிக்கலாம். வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவரை நோக்கி, நீங்கள் எப்பொழுதும் உண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை முண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால்
அவன் திராட்சரசம் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பார், நீரோ நல்ல ரசத்தை இதுவரை வைத்திருந்தீரே என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொல்லுகிறபடி செய்ததினால் பச்சை தண்ணீரும் ரசமாக மாறிற்று. முன்பு அவர்கள் பரிமாறும் போது இருந்த அந்த ரசத்தை விட இது மிகவும் ருசி கூடினதாக இருந்தது. பந்தியில் இருந்தவர்களும் மெச்சி கொண்டார்கள். எப்படி கல்யாண வீடு என்று சொன்னால் ஏதாவது தட்டுப்பாடாகி ஆக போகுது என்று தெரிந்தால் சாம்பாரில் தண்ணி ஊற்றிடுவாங்க. ஊற்றி கூட கொஞ்சம் உப்பை அள்ளி போட்டு எப்படி கொடுத்துருவாங்க. அப்போ முதல்ல உள்ள ரசத்தை மாதிரி டேஸ்டாக இருக்காது. அப்படித்தான் அது இருக்கும். அப்படி மெச்சி கொண்டார்கள். தாய் என்ன சொல்லி கொண்டு போனார்கள் வேலைக்காரத்தில்? என்ன சொன்னார்கள்? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், சொல்லுகிறபடி செய்யுங்கள். ஆண்டவரே, நீ சொல்லுகிறபடி நாங்கள் வலையை போடுகின்றோம், சொல்லுகிறபடி வலையை போடுகின்றோம். இல்லை ஆண்டவரே, இந்த வழியில நாங்கள் மீன் பிடிச்சு வந்த இடம் ஒன்றும் கிடைக்கல, இந்த வழியை போட்டுமா? ஏன்னா அவங்க கடல்ல எல்லாம் அனுபவப்பட்டவங்க. எந்த ஏரியாவில் அதாவது கடலின் தண்ணீர் எப்படி இருக்குதோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இதில் மீன் இருக்கு, இதில் மீன் இருக்காதுன்னு. அப்படி அவர்கள் செய்வாங்க. ஆமென். நாங்கள் அப்படி சொல்லலை. சொல்லுகிறவரை பற்றி அவர் சரியாக தெரிந்திருந்தார்கள். இந்த வார்த்தை யாருடைய வார்த்தை, எங்கே இருந்து வார்த்தை வருகிறது என்று அவர்கள் அறிந்தபடினால் நீ சொல்லுகிறபடி போடுகிறோம், சொல்லுகிறபடி இதை செய்கிறோம், செய்து வலை கிழிந்து போகத்தக்கதாக பிடித்தார்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். அவர் சொல்லுகிறபடி செய்கிறோமா? சொல்லி இருக்கிறபடி எழுதியிருக்கிற வார்த்தையின்படி நடக்கிறோமா? கவனியுங்கள். இல்லாவிட்டால் அவருடைய வாழ்க்கையில் ஆன்மாவில் இங்கே நமக்குள் ஒரு பாத்திரம் இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பின் பாத்திரம் நமக்குள் இருக்கிறது. அதை கொண்டுதான் ஆராதிக்க வந்திருக்கின்றோம். இந்த பாத்திரம் எப்பொழுது நிரம்பி வழியிடுமானால் நீதிநாடு இடத்திலிருந்து என்ன புறப்படும்? ஜீவனுள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்குள்ள நம்முடைய நாம் இருக்கிற ஏரியாவில் இந்த ஜீவன நதிகள் ஓடி கொஞ்சம் பேர் செழிப்படை செய்து தேவசத்துக்கு கொண்டு வந்துடும். இல்லைன்னா 10 வருஷத்துக்கு இருந்த மாதிரி நம்ம தான் கோயிலுக்கு வர்றோன்னா இந்த நதி புறப்பட்டு போகலை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நதி வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு கூட பயன்படாமல் இருக்கிறதா? கண்டுபிடிங்கள். அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். அதில் ஆண்டவரே அப்படியல்ல ஆண்டவரே என்று 2 பேர் சொன்னாங்க. பேதுரும் ஒரு தடவை சொன்னார், லோத்தும் ஒரு தடவை சொன்னார், அப்படியல்ல ஆண்டவரே என்று சொன்னார். அருமையானவர்களே, லோத்து குடும்பம் என்ன ஆச்சது? இன்றைக்கு 2 துஷ்ட ஜாதிகள் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக அம்மோனியர் மோவாபியர் என்ற 2 துஷ்ட ஜாதிகள் எழும்பி கிரியை செய்கிறது. அப்படி அல்ல என்று சொன்னதுனால தேவனுக்கு மகிமை. மலைக்கு ஓடி போன்றா இல்லை சோவாருக்கு போற என்று கேட்டார். ஆண்டவர் மலைக்கு ஓடிப்போ, நீ உன்னோட குடும்பம் பாதுகாக்கப்பட அங்கே ஓடு. இல்லை ஆண்டவரே, அப்படி இல்லை ஆண்டவரே, இது பக்கத்தில் சின்ன ஊர் தானே, அங்கே போய் பிள்ளைகள் சோவாரித்தனத்தை படித்து கொண்டார்கள். தேவனுக்கு மகிமை. சோவாரித்தனத்தை படித்தார்கள். அவர்களுக்கு உண்டான சந்ததிகள் தான் இந்த சுஷ்ட சந்ததி. ஆனப்படினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனியுங்கள், அப்படி செய்யுங்கள். தேவன் அறுவடை நேரத்தில் நீங்கள் தூங்குவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆத்மா வெறுமையாக எத்தனை வருஷம் ஆனாலும் வெறுமையாகத்தான் அது இருக்கும். அதில் ஒரு நிறைவும் இருக்க முடியாது என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தேவனுக்கு மகிமை. அந்த அம்மா சரியாக சொன்னார்கள். அவர் சொல்லுகிறபடி செய்யுங்க, இவ்வளோ குறைவெல்லாம் நிறைவாயிடும். இங்கே இந்த கல்யாண வீட்டுக்கு பெரும் மதிப்பு உண்டாகும் என்று சொன்னார்கள். அப்படியே ஆயிற்று என்று நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் கை கொள்ள முடியாத வார்த்தையை சொல்லவே மாட்டார்.
அவர் நமக்கு சொல்லுகிறது எல்லாமே நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை நிறைவு உண்டாக செய்ய தான் அவர் அப்படி செய்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அவர் சொல்லுகிறபடி செய்ய நாம் கவனமாயிருப்போம். ஆதாம் தேவனுடைய உறவாட்டத்தை இழந்தபடினால் மறுபடியும் அந்த தெய்வீக ஐக்கியத்தை கொடுக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார். வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். கொடுத்து ரட்சிப்பை சம்பாதித்து வைத்துவிட்டு அவர் போய் பரிசுத்த ஆவியை அனுப்பினார். எதற்காக? மனிதன் இழந்து போன அந்த இளைப்பாறுதலை பெற. தேவன் இல்லாத வாழ்க்கை இளைப்புள்ள வாழ்க்கை, தேவன் இல்லாத வாழ்க்கை வறட்சியான வாழ்க்கை, தேவன் இல்லாத வாழ்க்கை நிம்மதியற்ற வாழ்க்கை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஏசாயா எழுதும்போது 28ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது இங்கே ஏசாயா சொல்லுகிறார். பாருங்க, வாசிங்க. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். பரிகாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இந்த பரிகாச உதடு பரிசுத்தாய் பெறும்போது முதல்ல பரிகாச உதடு, இரண்டாவது அந்நிய பாஷை வருதல்லவா? இதான் இந்த பூமியில இளைத்து போன மனிதனுக்கு இதுவே ஆறுதல், இதுவே ஆறுதல். அதாவது என்று சொன்னாலும் வாசங்க, இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆனபடியினால் கர்த்தருடைய வேதம் அவர்களுக்கு விளங்காது என்று பின்னாலே எழுதியிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உலகத்தில் புசிக்கிறதுனால், குடிக்கிறதுனால், வேறு எதையோ அனுபவிக்கிறதுனால் அவருக்கு அந்த ஆறுதல் கிடைக்காது, அந்த இளைப்பாறுதல் கிடைக்காது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு தோப்பை வாங்கிவிட்டால் வாங்கும் வரைக்கும் வாங்கணும், வாங்கி 4 நாளைக்கு சந்தோஷமா இருக்கா. ஒரு ட்ரெஸ்ஸை அதாவது புதுசாக போட்டால் ஒரு மகிழ்ச்சி, அதை ஒரு தடவை தண்ணியில் போட்டு துவைச்சிட்டா சமாதானம். ஆனால் இந்த இளைப்பாறுதல் இது என்றென்றைக்கும் அவனிலே இருக்கும். அதை தேவன் அதற்காக பரிசுத்த ஆவியை அனுப்பி தந்திருக்கின்றார் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான கற்ற பிள்ளைகள் ஏதோ ஐயாவது தள்ள கை வைத்தார் மாதிரி வந்தது அப்படி என்று நினைச்சாங்க. அதுதான் அந்த ஆறுதல். அந்த பரிகாசம் இருக்கிறதோ அது பரிகாசம் பண்ற மாதிரி வரும், வருதில்லவா? அது பரிசுத்தாய் பெற்ற அடையாளம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியும் அந்நிய பாஷையும் இதுவே ஆறுதல், இதுவே இளைப்பாறுதல் என்று சொன்னாலும் இன்று பைபிளை கையில் வைத்திருக்கிற அல்லது ஆராதிக்கிற மக்கள் இவைகளை மறுக்கிறார்கள், அவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். மலேசியா போயிருக்கும்போது கோலாலம்பூரில் தங்கியிருந்தோம் ஒரு வீட்டில். அங்கேருந்து சிங்கப்பூர் போகிறதுக்காக அங்கே இருந்தோம். அது ஒரு பாஸ்டர் வீடு. அங்கே தங்கியிருந்தாங்க. ஈவினிங் ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங் அந்த பாஸ்டருடைய மனைவி தான் நடந்துச்சு. அவர் பிள்ளையை தூக்கி தோழ வச்சுட்டு அங்கேயே எல்லாத்திக்கிட்டே இருந்தார். நாங்கள் ஒரு ரூமில் இருந்தோம். தேவனுக்கு மகிமை. அந்த அம்மா பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, அதாவது பரிசுத்த ஆவி என்றால் அது ஒரு செப்பரேட் அனுபவம் நினைச்சிடாதீங்க. பரிசுத்த ஆவி என்றால் அதாவது ஹோலி திங்கிங். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹோலி திங்கிங். ஒரு திங்கிங் வருதுல, எப்படி ஹோலி ஒரு பரிசுத்தமாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும், பரிசுத்தமாக ஜீவிக்கணும், திங்கிங் வருதில்ல, அதே உங்களுக்கு பரிசுத்தாய்ப்பட்டாய். மற்றபடி அந்த வாசம் அப்படி பண்ணி சொன்னால் நம்பாதுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாம் அவங்க வீட்டில் இருந்துட்டு அவங்ககிட்ட இப்போ சண்டை போட முடியுமா? முடியாது. ஆனால் அப்படினாலும் ஒன்று சொல்ல கேட்டுக்கிட்டே இருந்தோம். இப்படி இருக்குதா அப்படி என்று சொல்லி கேட்டு, அப்போ இங்கே வந்திருக்கிற எல்லாரும் ஹோலி திங்கிங், அதை பிறகு நாங்கள் வந்திருக்கிறீங்க, எல்லாரும் பிரசாயப்பட்டிருக்கீங்க என்று சொல்லி சொன்னாங்க. இங்கே பைபிள் என்ன சொல்லுகிறது என்றால், அந்நிய பரிகாசோதனையினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனங்களோடு பேசுவார். இதுவே இளைத்தவனை இளைப்பாறப்படத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று சொன்னாலும் கேட்க மாட்டோம். இன்னைக்கும் இருக்காங்க. அவர்களுக்கு ஆறுதல் இல்லை, நிம்மதி இல்லை என்று நாம் காணுகின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பெற்றிருக்கிற நீங்கள் பரிகாசோதரன் தான் உள்ள 10 வருஷமாக இருந்து கொண்டிருக்கிறதா?
வளர்ச்சி அடையணும். வளர்ச்சி அடையும் போது அந்நிய பாஷைகள் நம்மளே வரும். தேவனுக்கு மகிமை, வரங்கள் கிரியை செய்யும். இதில் வளரணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக பிரயாசப்படுங்கள். உலக காரியங்களுக்காக நாம் ரொம்ப பிரயாசப்படுகிறதை விட பண்ணணும். அதை பிரயாசப்பட்டு விடுவோம். அதை விட நம்முடைய பிரயாசம் இந்த அனுபவத்தை பெறுவதற்கு சமயங்களை ஒதுக்கணும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப, ஆண்டவரே அதைத்தான் இதைத்தான் கேட்க வேண்டியதில்லை. நீங்கள் இவைகளை மனதில் கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவரிடத்தில் துதியுங்கள். ஆண்டவரே இதை மனதில் வைத்துக் கொண்டு துதியுங்கள். உங்களை அறியாமலே அது வந்துடும். அறியாமலே அது உங்களை பெறுகிறோம். உங்களை நிரம்பி வழியும்படியாக அது வந்துடும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்படி ஆண்டவர் சொல்லி இருந்தாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். கேட்க மாட்டோம் என்கிறவர்கள் அதை பெற முடியாதல்லவா? அவர்கள் கேட்கிறோம் ஆண்டவரை சொல்லுகிறபடி நாங்கள் வலைய போடுகிறோம் என்று சொன்னார். கேட்கிறவர்கள் அவைகளை அடைந்து கொள்வார்கள் என்று இறைவசனம் சொல்லுகின்றபடினால எல்லாம் கேளுங்கள். அருமையானவர்களே, இந்த அனுபவத்தில் ஆரம்பம் மட்டும் பெற்றிருக்கிறோமா? இதில் வளர்ச்சி ஏராளம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை அளவிட்டவன் யார்? ஆவியானவரை அளவிட்டவன் ஒருவன். அதுக்கு ஒரு அளவு கிடையாது. அது எங்கரேஜ் ஆகிக்கொண்டே தான் இருக்கும். புது புது அனுபவங்கள் உண்டாகிக்கொண்டே தான் இருக்கும். அது துள்ளி சாடுறதை நான் சொல்லவில்லை. மற்றபடி இடம் விட்டு இடம் லெவல் இல்லாமல் போகிறத நான் சொல்லவில்லை. அது எவ்வளவுதான் நிறைவு பெற்றாலும் தெளிவோடு தான் இருக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பக்கத்தில் இருக்கிறவர்களை இடித்து தள்ளி எல்லாம் போகாது. அது தெளிவாகத்தான் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் ஞானம் உள்ளவர். அவர் ரொம்ப அருமையாக நம்மை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லியிருக்கிறது இது ஒன்று. இதனால் தான் உங்களுக்கு ஆறுதல், இளைப்பாறுதல் கிடைக்கும். பிறந்ததிலிருந்து இந்த இதயத்துள்ள இன்ஜின் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. இது ஆஃப் பண்ண முடியாது. டாக்டரும் இதை ஆஃப் பண்ணுவதற்கு ஒரு வழி சொல்ல முடியாது. இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஆவியிலே நிறையும் போது அந்த இன்ஜினுக்கு ஒரு ரெஸ்ட், ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். தேவனுக்கு மகிமை. அந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுகிற நேரம் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல், ஒரு ரெஸ்ட், அந்த இன்ஜினுக்கு ஒரு ஒரு அமைதியான நிலை கிடைக்கும். அப்படி ஆயுசினால் அதனால் கூடும். அப்போ நாம் அதிகமாக அந்நிய பாஷையில் பேசி, பரிகாசத்தில் பேசி, இப்படி தேவசமத்தில் கழித்து விட்டால் நம்முடைய ஆயுசுக்கும் கூடுது. இன்ஜினுக்கு வேலை குறையாது இல்லையா? உள்ளே இருக்கிற இன்ஜின் ஓடிக்கொண்டே இருந்தால் தேய்மானம் ஏற்பட்டுரும். அதே மாதிரி நாம் பரிகாசத்தோட அந்நிய வாசை இவர்களை பேசும்போது நம்முடைய இது ஒரு ஆறுதல், ஒரு இளைப்பாறுதல். நம்முடைய இன்ஜின் அது ரொம்ப ஏங்க வேண்டியதில்லை, ஏதோ பேருக்கு ஓடும். ஆனால் அந்த ஆவியானவர் நம்மிலிருந்து செயல்படுவார். ஆனபடினால தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தாய் பெற்றவர்கள் ஜெப வேளையில் பரிகாசத்தோடு அந்நிய பாஷை இதுக்கு இடம் கொடுங்க. இடம் கொடுக்க 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 உங்கள் ஆவிக்குரிய அனுபவங்கள் பெருகிக்கொண்டே இருக்கும் என்று இறைவசனம் சொல்லுகின்றபடியினால் ஆண்டவரை நான் சோதனைகிறேன். கர்த்தர் சொல்லி தந்த வார்த்தை அடங்கிய இந்த வேத புத்தகம் நம்ம எல்லாருடைய கையிலும் இருக்கிறது. இதை நாம் கையில் வைத்துக் கொள்வதில்லை, இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வைத்து அதில் சொல்லி இருக்கிற பிரகாரம் ஆண்டவரே அப்படியே நடக்கிறேன், அப்படியே நடப்போம், அப்படியே இதை விட்டு விடுவோம், இதை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அறிந்த சத்தியங்களை விட்டுவிட வேண்டாம். ஒன்றே ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. அதாவது ஏதோ காணிக்கைக்காக பேசுகிறாருன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அதை பற்றி நாங்கள் அதுக்காக ஊழியம் செய்யலை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அந்த ஊழியம் நாங்கள் செய்யலை அல்லவா? நாங்கள் தேங்காய் சிரட்டையில் மசாலா இடித்து கஞ்சி காய்ச்சி குடித்தவங்க தான். அப்படி எத்தனையோ வருஷங்கள் நாங்கள் அப்பவும் நாங்கள் அப்படி இருக்கிறோம் என்று யாருக்கும் தெரியாது. அப்படி யாரும் அறிய முடியாது, அறிவிக்கிறதும் இல்லை. அப்படித்தான் இந்த ஊழியத்தை செய்தோம். தமிழகத்தில் வேறு ஒன்றும் சபை கிடையாது அல்லவா? பதிர்சலன் சபை. நாங்கள் 2 பேர் தானே இந்த ஊழியத்தில் முதல்ல ஈடுபாடாக இருந்துகிட்டு இருந்தோம்.
ஆனபடினால அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? கர்த்தர் அப்படி நடத்தினார். அல்லேலூயா. ஆனபடினால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவைகளை அல்ல, தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வார்த்தைகளை மறைக்காமல் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஆனபடினால அப்படி அவர்கள் செய்யும் போது எப்படி ஆயிருமா? இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வரிசைக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், மனசல்ல. கடவுளை சோதிக்க கூடாது என்று தான் சொல்லி இருக்கிறது. இந்த ஒரு இடத்துல சோதிக்க முடியும் சொல்லி இருக்கு. தேவனுக்கு மகிமை. இப்படி நீங்க சோதித்து பாருங்க, இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். 5 மீனையும் கொண்டு ஆசீர்வதித்த கடவுள் இன்றைக்கு நம்மோடு தானே இருக்கிறார். இந்த கொஞ்ச வருமானத்தில், இந்த கொஞ்சம் இதில் எப்படி அப்படி அவரால் முடியும் இல்லையா? அப்படினால் தேவ பிள்ளைகளே அப்படி செய்வோம். அதை வாசிட்டுருவோம். மல்கியாவின் புஸ்தகம் 3 அதிகாரம் 7-8 வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை விட்டு விலகி போனீர்கள், என்னிடத்துக்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்துக்கு திரும்ப என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? எந்த விஷயம் இதுவரைக்கும் தெரியாது. நாங்கள் எல்லா பிரமாணங்களையும் கை கொண்டுதானே இருக்கிறோம். எந்த விஷயத்தில் திரும்பணும்? எந்த விஷயத்தில் நாங்கள் கை கொள்ள வேண்டிய காரியம் இருக்கு என்று கேட்கிறீர்கள். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? தேவனை, இதுதான் தேவனை வஞ்சிக்கிற இடம். நமக்கு தருகிறதெல்லாம் அவருடையது. அவருடையதான் நமக்கு தருகிறார். அவர் தரலாம் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆனபடியினால அதை சரியாக செய்யாவிட்டால் தேவனை வஞ்சிக்கிறது. தேவனை வஞ்சிக்கிறது என்று சொல்லி வாசிங்க. நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதனாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். எதனால வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியால அதாவது நான் இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனபடினால ஆண்டவருடைய வார்த்தை என்று என்ன? நீர் சொல்லுகிறபடி செய்கிறேன். முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லை. அவர் சொல்லுகிறபடி செய்த போது வலை கிழிந்து போக அளவுக்கு பிடிச்சார். இல்லையா? அப்படித்தான் நம்மை ஆசீர்வதிக்க அழைத்திருக்கிறார். பூமியிலே ஓட்டாண்டிகளாக, பூமியிலே நாம் தரித்திரவான்களாக இருந்து போவதற்கு கர்த்தர் அழைக்கவில்லை. ஆபிரகாம் போன்ற வேதத்தில் பெரிய பெரிய ஐஸ்வர்யான்கள்லாம் வேதத்தில் இடம் பெற்றிருக்கிறார்கள் என்று நாம் காணுகின்றோம். அதனால் ஐஸ்வர்யம் பெறும்போது அதில் மனதைத்தான் வைக்காதுன்னு சொல்லியிருக்க ஒழிய வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் நம்மை இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வரிசைக்க மாட்டேனோ சொல்லியிருக்கிறது. சேரும். அவர் எழுதி தந்திருக்கிறதை கை கொள்ளணும். கை கொள்ளிட்டேன்னா அப்படி ஆயிடும். 10வது வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டோம் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். எவ்வளவு பெரிய ஆலோசனை பாருங்க. வானத்தின் பலகணிகளை திறந்து இந்த பூமியில இடங்கொள்ளாமல் போக மாட்டோம் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். மனதில் வைத்துக் கொள்வோம். ஆழத்தில் கொண்டு போய் வலைகளை இப்படி ஓரத்தில் நிற்காதுங்க, ஆழத்துக்கு போய். கிறிஸ்தவ வாழ்க்கையில் மறைந்து மறைந்து வாழ்கிற வாழ்க்கை நம்மை ஒருபோதும் உயர்த்தாது. ஒளிந்து 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 தேவாலயத்துக்கு வருகிறதும் நம்மை உயர்த்தாது. இது ஏதோ தவறான இடத்துக்கு போகிற மாதிரி நம்முடைய மனதில் தோன்றுது. தோன்றிதான் அப்படி செய்ய வைக்குது. நான் முன்பு இருந்த இடம் பெரிய இடம், இது ஒரு தவறான இடம் அப்படி இல்லை. சரியாக இருக்கிற நாம் வந்து இந்த பூமியில் குடிக்கலை, வெறிக்கலை, நாம் அதாவது மற்ற தவறான வழிகளில் போகலை. நேர்மையான வழியை, இறைவன் காண்பித்த வழியை செல்வதற்காகத்தான் இந்த வழி நடத்துதல். அதற்குத்தான் இந்த ஐக்கியம், அதற்குத்தான் இந்த ஆராதனை. இது எங்கே கொண்டு போயிடும்? போக 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 அங்கே கொண்டு போயிடும். அங்கே இறைவனிடத்திலே சொர்க்கத்திலே கொண்டு நம்ம செலுத்துறோம். சின்ன வயதுல நான் ஒரு சம்பவத்தை, ஒரு பிரசங்கத்தை கேட்டேன்.
எனக்கு அது விளங்கலை. அதாவது யாக்கோபு வனாந்தரத்தில் படுத்திருக்கும் போது தரிசனம் பார்த்தார். வானத்துக்கு பூமிக்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டது. அதனுடைய முகப்பு மேலுள்ள முகப்பு வானத்தை தொட்டிருந்தது, கீழே முகப்பு பூமியை ஊன்றி இருந்தது. அதில் தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதுமாக கண்டார். மேலே உள்ள படியில் இயேசு நின்றார் என்று சொன்னார். சொல்லிவிட்டு அந்த கேள்வி என்ன என்றால், மேலே இருக்கிறபடி என்னபடி? மேற்படி. எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிறபடி மேலே உள்ளபடி, அடியில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் அடியில் இருக்கிறபடி கீழே உள்ளபடி. அப்போ தாண்டி 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 2 படி இருக்குது. இப்பவும் கீழ்படி இந்த கீழ்படியில் வச்சா தான் அங்கே போக முடியும். இல்லைன்னு சொல்லி தாண்டி வச்சா 10 கிலோ வேண்டியதான், அப்படி ஆகிடும். ஆனபடியினால அது லாஸ்ட் படி வந்த உடனே பரலோகம். அங்கே தான் தேவன் நிற்கிறார். அங்கே தான் இந்த தலைப்பு அங்கே தான் ஊன்றி இருக்கிறது. அப்போ சொல்லுங்க, மேலே உள்ள படிக்கு போனா கீழே உள்ள படிகளுக்கெல்லாம் கீழ்ப்படியணும். ஒவ்வொரு படியாய் கால் வைத்து 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 மேலே போக பக்தியா நடக்கணும். ஒரு படி 2 படி அறிக்கை விழுந்தாலும் தடை விட்டு எழும்பிடலாம். மேலே பரவர விழுந்தாச்சுன்னா காலையில் நொறுங்கி போவோம். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கீழ்ப்படிவோம். சொல்லுகிறபடி செய்கிறாண்டவரு, சொல்றபடி செய்கிறேன். நீ என்ன சொல்றீரோ, என்ன சொல்லியிருக்கிறீரோ செய்ய. வலை கிளியத்தக்க மீன் வந்துடும், பச்சை தண்ணீர் ரசமாக மாறிடும். இல்லையா? தூரத்தில் இருக்கிற உறவினர்கள் சுகம் இல்லையா, சுகம் இல்லையா? நான் போய் ஒன்றும் செய்ய போறதில்லை. இன்று நான் ஆலயத்துக்கு போவேன், அங்கே போய் கர்த்தரை ஆராதிப்பேன், அங்கே போய் நான் சொல்லுவேன், ஆண்டவரே என்று நான் தூரத்திலிருந்து ஜெபம் பண்ணினாலும் அங்கே இருக்கிற என்னுடையவர்களை கர்த்தர் சுகப்படுத்துவார். இதுதான் கீழ்ப்படிதல். இல்லையா? இல்லை இல்லை, நான் அங்கே சோமலாத ஆளை பார்க்க உடனே ஆராதனைக்கு இந்த இதுக்கெல்லாம் வர முடியாது. அது தேவனுடைய வார்த்தையை மீறுவது. மனிதனுக்கு அதனால ஒன்றுமில்லை, நமக்குத்தான் அதனால கஷ்டம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, கீழ்ப்படிவோம். ஒரே ஒரு சம்பவம் சொல்லிவிட்டு நான் முடிக்க போகிறேன், நேரம் ஆயிட்டு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய சபைக்கு ஒரு ஹெட்மாஸ்டர் வந்தார். பெரியாள், ஊர்லேயும் பெரியாள், ரொம்ப தூரத்திலிருந்து வருவார். வந்தார். அவருக்கு ஒரு மூல பவுந்தரிய வியாதி. அவருக்கு தினமும் அவுட் சைடு போனோன்னு ஒரு வியாதி மாதிரி வரும், உடையும், பிளட் ஆகும். அப்போ அவர் சேர்லேயும் இருக்க முடியாது. அப்படி பச்சை தண்ணியில் கை கூட வைத்திடக்கூடாது, அவ்வளோ பெரியது. டெய்லி அப்படி. அப்போ இந்த ஒற்றார் வழியில் அந்த அம்மா வாவேசின அந்த அங்கே போயிருக்காரு. அவங்க சொல்லி இப்படி வந்தார். வந்து சொன்னார், இப்படி ஜெபம் பண்ணினோம். நினைக்கலாம் ஜெபம் பண்ண மட்டும் சோமாகதா, இப்படியும் செய்யணுமா? ஏ சுவாமி ஜெபம் பண்ணி சோமாக இருக்கிறார், வார்த்தையினால் சோமாக இருக்கிறார், தொட்டு சோமாக இருக்கிறார். அவர் பிறவிக்குடனுக்கு கீழே தரையில் துப்பி உமிழ் நீர்னாலே சேறு உண்டாக்கி அதை கண்ணிலே பூசி சீலாங்குளத்திலே கழுவு பார்வை அப்படியும் செய்திருக்கிறார். இப்படி நிறைய இருக்கிறது வேதத்தில். ஆனால் அப்படி அவர் சொல்லுகிறபடி செய்யணும். என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யணும், அதை செய்யணும். அவர் சொல்லுகிறபடி செய்யுங்க. அதை மட்டும் கவனமாக கேட்டுக்கொண்டிருங்க. அவர் சொல்லுகிறபடி செய்திருங்க. அல்லேலூயா. அவருக்கு கடவுள் எங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். ஒரு கை நிறைய வெந்தயத்தை ஒரு 3/4 கிளாஸ் தண்ணியில் நனைய போட்டு ராத்திரி காலையில் வெறும் வயிற்றில் இந்த வெந்தயம் தண்ணியெல்லாம் சேர்த்து குடிச்சிடும். இப்படியே செய்யட்டும், கீழ்படியட்டும். ஸோ அதான் இது ஒரு அற்பமான ஆலோசனை. இதெல்லாம் செய்ய முடியுமா? இது என்ன அப்படி என்று சிலர் எண்ணுவார்கள். அப்போ அப்படி செய்தார். செய்துவிட்டு மறுவாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோயிலுக்கு வந்துடுவார். சொன்னார், எனக்கு பெயின் வந்து நான் தாங்கவே முடியாது, அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். இதை இந்த கடவுளுடைய ஆலோசனை என்று ஒன்றை செய்த மாத்திரத்தில் உடனே அந்த போர்வல் மாத்திரை விலகுள்ள மாத்திரை போடும்போது எப்படி ஆபாகுமோ மறுபடியும் அது வரும். ஆனால் இது அப்படியே ஆபாயிடுச்சு. ஒரு வாரமாக எனக்கு பிரச்சனையே இல்லை, மறுவாரத்திலும் பிரச்சனை இல்லை, வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை இல்லை.
அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே நீர் சொல்லுகிறபடி செய்கிறேன். இன்றைக்கும் அந்த ஆண்டவர் இருக்கிறார். இன்றைக்கு அந்த ஆண்டவர் பேசுகின்றார். ஆமென். இன்றைக்கும் பேசுகின்றார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நமக்கு சிலருக்கு ஆலோசனை வருது இல்லையா? ஒரு அரை கிளாஸ் சுடுதண்ணில 2 சொட்டு எண்ணெய் விட்டு ஜெப எண்ணெய் விட்டு குடிச்சிருங்க, சரியாயிடும். எத்தனை பேர் இப்படி சோமாகறாங்க? அப்படி சொல்ல நினைக்கல, சோம ஜெபம் பண்ண மட்டும் போதா இப்படின்னு சொல்லணுமா? கர்த்தர் சொல்லுகிறார், செய்கிறோம். அல்லேலூயா ஹalleluya. அவர் சொல்லுகிறபடி செய்வோம். ஆண்டவர் நம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகின்றோம். போட்டார்கள். முழுவதும் கிடைக்காத ஆசீர்வாதம் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ததினால் பெற்றுக்கொண்டார்கள். நாமும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய எருசலேம் சபை 3/248A தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 9489529462.